அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாட்டிறைச்சி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக புதுச்சேரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்று மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் உத்தரவிற்கு எதிராக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது புதுச்சேரியிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாட்டிறைச்சி விவகாரம் எழுந்தபொழுதே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்தன. புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. மாட்டிறைச்சி விவகாரத்திற்கு மத்திய அரசு விதித்த தடையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்று வந்தன. இத்தகைய சூழ்நிலையில் கேரளா, மேகாலயாவை தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு தரப்புகளில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது. அதாவது உணவு என்பது அடிப்படை விஷயம், தனிமனிதம் சார்ந்த விஷயம், அதில் யாரும் தலையிடக்கூடாது, இவைதான் உண்ண வேண்டும் என்று மத்திய அரசு யாருக்கும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது, இது தனிமனித உரிமைகள் தலையிடக்கூடிய விஷயம் என்று கூறி பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. அதனைத் தொடர்ந்து மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த பட்சத்தில் மேகாலயா, கேரளா போன்ற மாநில சட்டப்பேரவையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு வந்தன. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொடக்கத்திலிருந்தே இந்த உத்தரவை எதிர்த்து வந்த புதுச்சேரி தற்போது இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடாது என்ற தடையை எதிர்த்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. அதேபோல் மத்திய அரசின் இந்த உத்தரவு கால்நடை வளர்ப்போரின் உரிமையை பறிப்பதாகும் என்றும் அவர்கள் தெரிவித்து தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை புதுச்சேரி செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், தற்பொழுது கேரளா, மேகாலயாவை தொடர்ந்து புதுச்சேரியிலும் மாட்டிறைச்சி விவகாரத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய விவரங்களை சொல்லுங்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் அதாவது அரசு தீர்மானமாக புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரானது இன்று நிறைவடைய இருக்கின்றது. இந்த நிலையிலே அரசின் தீர்மானமாக முதலமைச்சர் நாராயணசாமி இன்று அவையில் தாக்கல் செய்தார். அதாவது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த 23/5/2017 அன்று விலங்குகள் வதை தடுப்பு கால்நடை விற்பனை விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் அதாவது புதுச்சேரி அரசுக்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கின்றது. புதுச்சேரி அரசை பொறுத்தவரை அதாவது பிரெஞ்சு கலாச்சாரத்துக்கு உட்பட்ட பகுதி, இந்த பகுதியிலே இந்த தடை சட்டம் வரும் என்றால் அதாவது இந்த மாட்டுக்கறி உண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது தனிமனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அதாவது அனைத்து கலாச்சாரத்தோடும் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய புதுச்சேரியில் இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆகவே இதை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ரகுமான், அதாவது இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் கூட அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒருமித்த ஆதரவு எப்படி இருந்தது பேரவையில்? கண்டிப்பாக, அதாவது இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை கடந்த 20 தினங்களாக நடைபெற்று வந்த புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அனைத்து கட்சி உறுப்பினர்கள், அதாவது புதுச்சேரி பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் இது குறித்து பேசி வந்தார்கள். இந்த நிலையிலே இது அரசின் தீர்மானமாக இது கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தை முதல்வர் நாராயணசாமி அவையில் தாக்கல் செய்தார். இதற்கு குரல் வாக்கெடுப்புக்கு சபாநாயகர் வைத்திலிங்கம் விட்டார். இதனைத் தொடர்ந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் இந்த சட்டமானது அதாவது இந்த தீர்மானமானது நிறைவேறிக்கின்றது. இதை மத்திய அரசுக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற இது பிரெஞ்சு கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்த ஒரு மாநிலமாகும். இங்கு அனைத்து சமய மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாவினர்கள், குறிப்பாக பிரெஞ்சு நாட்டில் வசிக்கக்கூடிய ஏராளமானோர் இங்கு வசிக்கின்றார்கள். ஆகவே இந்த கலாச்சாரத்தை பொறுத்தவரை அதாவது இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது மாட்டிறைச்சி உண்பதற்கான ஒரு தடை என்பது ஏற்படும். ஆகவே இது மக்களுடைய சுதந்திரத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த கலாச்சார சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் சொல்கிறார். ஏற்கனவே அவர் முதல்வர் குறிப்பிடும் போது இது குறித்து நான் ஏற்கனவே இந்த சட்டத்தை அதாவது முதல் மத்திய அரசு சட்டத்தை அறிவித்தவுடனே நான் உடனடியாக இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் மாநிலத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பல்வேறு தடவை நாங்கள் கூறி வந்த நிலையிலே இந்த மத்திய அரசுடைய இந்த சட்டத்தை நாங்கள் புதுச்சேரியிலே அமல்படுத்த மாட்டோம் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் பிரதமருக்கு மற்றும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த தீர்மானமானது தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானம் சபையுடைய ஏகோபித்த ஆதரவுடன் இது நிறைவேறி இருக்கின்றது.